மட்டன் தண்ணி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். மல்லி 3 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், 4 வத்தல், 1 ஸ்பூன் சோம்பு போட்டு 2 பட்டை போட்டு கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருங்க. குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய், 3 நறுக்கின வெங்காயம் போட்டு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போடுங்க. அரைச்சி வச்ச மசாலா போட்டு நல்லா கிண்டி விடு. நான் வாங்கி வச்சுருக்கிறது 1 கிலோ மட்டன். அந்த 1 கிலோ மட்டனையும் இதில் ஆட் பண்ணி இன்னும் நல்லா வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி 1/2 ஸ்பூன் உப்பு வெங்காயம் வதக்கும் போது போட்டிருப்போம். இப்போது இந்த கறி கூட 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா அதையும் வதக்கிட்டு அரைச்ச தக்காளி 2 ஊற்றிட்டு 2 கிளாஸ் தண்ணியும் ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. நல்லா 10 விசில் வரட்டும். 10 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்தோன்னா மட்டன் தண்ணி குழம்பு ரெடி ஆகிருக்கும். கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. லாஸ்ட்டாக மிளகுத்தூளும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிடுங்க.